ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். நான் லாவண்யாராம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது வந்து சண்டே ஈவினிங் நான் ஒரு டிஐஒய் பண்ணேன். அதை நான் இன்றைக்கி வீடியோவாக எடுத்து உங்கள்கிட்ட பதிவிட்டிருக்கேன். அது மட்டும் இல்லை, மண்டே மார்னிங் எங்களுடைய யூஷுவல் ரொட்டீன் யோகா கிளாஸ்லையும் கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் போட்டிருக்கேன். நிறைய பேர் யோகா பற்றி கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து என்னுடைய ட்ரெஸ்ஸோட துப்பட்டா 29க்கு 32 இன்ச்சில் வந்து எடுத்திருக்கேங்க. நிறைய பேர் என்னுடைய டெய்லரிங் மிஷின் பற்றி கேட்டுகிட்டே இருக்கீங்க. அந்த மிஷினோட டீட்டெயிலும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குங்க. டச் பண்ணிங்கன்னா அந்த லிங்க்குள்ளே போயிடும். ஒரு 7-8 மாதத்துக்கு முன்னாடியே மிஷினை பற்றி டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக போட்டிருக்கேன். ஃப்ளோர் கார்டு பற்றி கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஃப்ளோர் கார்டு என்னன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் நான் பதிவிட்டிருக்கேங்க. அந்த வீடியோவையும் நீங்கள் பார்க்கலாம். துப்பட்டாவை கட் பண்ணி எடுத்துட்டேங்க. மேல் கிளாத் ஒன்றும் அடி கிளாத் ஒன்றும் வச்சுருக்கேன். மேலே வந்து நல்ல கிளாத்தும் அடியில் வந்து லைனிங் கிளாத்தும் கொடுத்துருக்கேங்க. 2 துணியாக நான் போட்டது அந்த திக்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணேன். அதனால் இன்னொரு துப்பட்டாவையும் எடுத்து ஆட் பண்ணிட்டேங்க. என்ன பண்ண போகிறோன்னு சொல்லி நீங்கள் யோசனை பண்ணிகிட்ருப்பீங்க. நான் காமிச்சேன் இல்லையா, அதுதான் பேபி குவில்ட். அப்படின்னா பாப்பாங்களை கீழே படுக்க வைக்கிறதுக்கு நம்ம நிறைய பெட்ஷீட் எல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு பதிலாக நமக்கு இருக்க ஃப்ரீ டைமில் இந்த மாதிரிலாம் செய்யலாங்க. எப்படி நம்மளை என்கேஜ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்கு தாங்க இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பதிவிட்டுருக்கேன். நான் என்னை எப்படி என்கேஜ் பண்ணிக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் தெரியுமோ அந்த விஷயத்தெல்லாம் செய்யுங்க. நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கலாம். 3 இன்ச்சஸ் விட்டுக்குங்க. துணியை ஜாயின் பண்ணி மடக்கி தைச்சிட்டுங்க. அதுக்கப்புறம் ஃப்ரில் எடுத்துகிட்டு வரேன். பாருங்கள், ஃபுல்லாகவே தைச்சி எடுத்துட்டேன். எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். ஏன்னா இதை நம்ம சுற்றி வச்சு தைக்க போகிறோம். தைக்க தெரிஞ்சவங்களுக்கு ஈஸியாக தைச்சிடலாங்க. தைக்க தெரியாதவங்களுக்கு நான் ஸ்லோவாக தான் காமிச்சிருக்கேன். ஏன்னா நிறைய பேர் சொல்கிறீங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு. ஸோ ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் ஸ்வைப் பண்ணி பார்க்கலாம். இல்லை இதை நான் ஃபுல்லாகவே பார்க்கணுன்னு நினச்சா நிதானமாக பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்கேன். அடியில் லைனிங் கிளாத் கொடுத்துட்டுங்க. மேலே 2 துப்பட்டா 4 பீஸ் இருக்குது, அதை மேலே ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். லைனிங் கிளாத்து 1 இன்ச்சுக்குங்க. 4 பக்கமும் ஜாஸ்தி விட்டுருக்கேன் பாருங்கள். இப்போ அந்த இடத்த விட்டுட்டு லைனிங் கிளாத் மேலே 3 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணுறேன். ஃபுல்லாக இதே மாதிரி ட்ரா பண்ணி எடுத்துடணுங்க. இப்போது கிளாத்தையும் ஓப்பன் பண்ணி போட்டுட்டு கீழேயும் அதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி மேல் பக்கமும் 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணுங்க. அந்த லைனிங்க்கு 1 இன்ச் விட்டுருக்கோம் இல்லையா, அதை வந்து கால்குலேஷனுக்கு எடுத்துகிட்டு வராமல் மார்க் பண்ணி கொண்டு வரணுங்க. ஃபுல்லாக மார்க் பண்ணிட்டேங்க. நான் இப்போ தைக்க போகிறது இந்த குட்டி குட்டி பாக்ஸை தைக்க போகிறதில்ல. ஒவ்வொரு பாக்ஸையும் விட்டு தான் தைக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி ஹெட்பின் வச்சு செக்யூர் பண்ணிட்டோம்னா துணி விலகாமல் இருக்கும். பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக. முன்னாடியே சொன்னபடி ஒரு பாக்ஸை விட்டுட்டு இன்னொரு பாக்ஸில் தைக்க போகிறேன். அதை தான் நான் இப்போ உங்கள்கிட்ட காமிச்சிட்ருக்கேன். தைக்கிறத காட்டுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. உங்களுக்காக தாங்க நான் தைக்கிறதையும் சேர்த்து வீடியோ எடுத்து இந்த இடத்துல பதிவிட்டிருக்கேன். 1 இன்ச் எக்ஸ்ட்ரா சைடில் விட்டோம் இல்லையா, அதெல்லாம் கரெக்டாக கட் பண்ணி நம்ம எடுத்துடலாங்க. எடுத்ததுக்கப்புறம் ஒரு நீட் ஃபினிஷிங்கில் நமக்கு கிடைக்கும். தூக்குறப்பவே நல்ல ஒரு ஃபீல் இருக்குங்க. இப்போது லைனிங் பக்கம் திருப்பி போட்டுட்டுங்க. தைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஃப்ரில்லை வந்து ஒரு 3/4 பகுதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் ஃபினிஷிங் வந்து ஃபினிஷ் பண்ணுறப்போ நீட்டாக வராது. நடுவில் இருக்கிறப்போ அந்த ஃபினிஷிங் தெரியாதுங்க. ஸோ இது ஃபுல்லாகவே நான் தைச்சி கொண்டு வந்துடுறேன். எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அந்த இடம் வந்ததுக்கப்புறம் அதே அளவுக்கு 1 இன்ச்சு மட்டும் விட்டுட்டு கட் பண்ணிவிட்டுங்க. அந்த ஃப்ரில்லோடு சேர்த்து இணைச்சி அவுட்டர்லேருந்து ஒரு தையல் போட்டுடணுங்க. அப்போது அது வெளியில் நீட்டிகிட்ருக்கோம். மறுபடியும் ஃப்ரில்லெல்லாம் உள்ளே கொண்டு போயிட்டுங்க. மேல் துணியை மேலே போட்டு ப்ளேஸ் பண்ணுறோம். எக்ஸஸாக ஏதாவது இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா
கட் பண்ணி விட்டுருங்க. அழகாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இதையும் ஃபுல்லாக தைச்சி எடுத்துகிட்டு வாங்க. ஒரு 6 இன்ச்சஸ் கேப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேங்க. இதுவும் நான் முக்கால் பகுதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்போ தான் ஃபினிஷிங் வந்து சூப்பராக எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ ஆல்மோஸ்ட் டன்ங்க. இப்போது எடுத்துட்டு ஓப்பன் வரும் பாருங்கள், அந்த ஓப்பனுக்குள்ளே கையை விட்டு ஒவ்வொரு எட்ஜஸையும் அழுத்தி விட்டு விட்டு நீட்டி விடணுங்க. 4 பக்கமும் இதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்க. பாருங்கள், இதுதான் அந்த ஓப்பன். இப்போ அந்த ஓப்பன் ஸ்டார்ட் பண்ண இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லாக ஒரு ரவுண்டு டாப் ஸ்டிச் கொண்டு வந்து எடுத்துடணுங்க. ஃபினிஷ் பண்ணியாச்சுங்க. அழகான ஒரு குவில்ட் நமக்கு கிடச்சிருச்சு. இது குவில்ட் மாடலுங்க. இதே மாதிரி எந்த துணியாக இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. இதுக்கு ஒரு புது துணி தான் வேணும்லாம் இல்லை, வீட்டில் இருந்தது வச்சு யூஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். ஏதாவது ஒரு குட்டி பாப்பாவுக்கு நீங்கள் கிஃப்ட் பண்ணணுன்னு நினச்சா நீங்களே அழகாக கையில் செஞ்சு கொண்டு போய் கொடுக்கலாங்க. புது துணி வாங்கிட்டு போயிட்டு 100% காட்டன் வாங்கிக்கிங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் என்னுடைய ஹோம் பேஜில் இருக்குங்க. டைம் இருக்கிறப்போ விசிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இப்போது நம்ம யோகாக்குள்ளே போகலாங்க. நாங்கள் 2 பேரும் ஒரு 250 நாளாக யோகா பண்ணிகிட்ருக்கோங்க. வாக்கிங் போகிறதே நிறுத்திட்டேங்க ஸ்ட்ரீட் டாக்னால். அதனால் யோகா கிளாஸில் போய் ஜாயின் பண்ணேன். எப்படி இருக்குமோ அப்படின்னு தான் போய் ஜாயின் பண்ணோம். ஆனால் ஃப்ரீ கிளாஸ் அட்டன் பண்ணப்போ ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்ததுங்க. அதனால் நாங்கள் இப்போ வந்து யோகாவை டெய்லியும் பண்ண ஆரம்பிச்சிட்டோங்க, நானும் ஹஸ்பண்டும். ஸோ அந்த யோகாவோட சில கிளிப்பிங்ஸ் தான் உங்களுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த யோகா கிளாஸோட லிங்க்கும் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க. டச் பண்ணி நீங்கள் அந்த லிங்க்குள்ளே போயிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ யோகா கிளாஸ் இருக்குங்க. ஆல்ரெடி 2 days ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். வாட்ஸ்அப்பில் நமக்கு லிங்க் தருவாங்க, நம்ம டெய்லியே ஜாயின் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு 14 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டினியூ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பேமெண்ட் ஆப்ஷன் இருக்குங்க. பேமெண்ட்லாம் எங்களுக்கு முடியாதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இவங்களோடது ப்ரீ ரெக்கார்டிங் வீடியோஸ் வந்துட்டு யூடியூப்பில் இருக்குங்க. அதை பார்த்து நம்ம செய்யலாம். ஆனால் ஒருத்தர் இன்ஸ்ட்ரக்டர் சொல்ல நம்ம யோகா பண்ணுறப்போ நல்ல ஹாப்பியாகவும் பூஸ்டிங்காகவும் இருக்குங்க. 45 மினிட்ஸ் போகிறதே தெரியாது. 6 கிளாஸஸ் இருக்குங்க. மார்னிங் செஷன் 3, ஈவினிங் செஷன் 3, எதில் வேணாலும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாங்க. அட்டண்டன்ஸும் போட்டுருவாங்க. வாட்ஸ்அப்பில் எல்லா டீட்டெயில்ஸும் வந்துருங்க. இந்த ஆன்லைன் யோகா கிளாஸுங்க உலகத்தில் இருக்க எல்லா மக்களும் செய்கிறாங்கங்க. இருக்கிறதுலே பெரிய யோகா கிளாஸ் இவங்களுக்கு தான் சொல்கிறாங்க. நிறைய வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. நம்மளையும் அதில் ஆட் பண்ணிக்குவாங்க. நமக்கும் ஆன்லைன் சர்டிஃபிகேட்லாம் வந்துருங்க. இந்த வீடியோ ப்ரமோஷன் மட்டும் நினச்சிடாதீங்க. நான் போன வீடியோவில் சொன்னேன் நாங்கள் யோகா கிளாஸ் அட்டன் பண்ணுறோன்னு சொல்லி. லிங்க் எல்லாம் கேட்டிருந்தீங்க நிறைய பேர். உங்களுக்காக தான் எப்படியெல்லாம் அந்த கிளாஸ் இருக்கும்னு சொல்லி ஒரு டெமோவை நானும் அவருமா சேர்ந்து பண்ணதை ஒரு வீடியோவாக பண்ணி கொஞ்சம் விஷயத்தை மட்டும் ஆட் பண்ணியிருக்கீங்க. யோகா கிளாஸ் ஓவர் ஆகிடுச்சிங்க. இனி நான் அடுத்து வந்து டிஃபன் தான் சாப்பிடணும். அதுக்குள்ளே போய் 2 பேரும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்தாச்சு. குளிச்சுட்டு எங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட் நாங்கள் எடுத்துட்டோங்க. காலம்பர பிரேக்ஃபாஸ்ட் இட்லி சாம்பார். ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க க்ளீனிங்கை பற்றி. அதில் ஃப்ளோர் கார்டு பாத்ரூமில் அடிச்சிருக்கேன்னு சொல்லி போட்டிருந்தேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இன்ட்ரெஸ்ட்டாக. உங்களுக்கான பதில் தாங்க. ஃப்ளோர் கார்டுனா என்னன்னு சொல்லி நான் இப்போ காட்டுறேங்க. ஃப்ளோர் கார்டுங்கிறது நம்ம நிலத்துக்கு மேலே, அந்த நாளெல்லாம் டைல்ஸ் எல்லாம் இல்லை இல்லையா, நிலத்துக்கு மேலே அந்த ரெட் ஆக்சைட் அடிப்பாங்க, அதையே கார்டு மாதிரி கொண்டு வந்துருக்காங்க. இது வந்து வாஷபிள். இது வந்து பெயிண்ட் வந்துருமோ அப்படியெல்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். ஃப்ளோருக்கு மேலே அடிக்கிறது. மேட்டும் இருக்குது, க்ளாஸியும் இருக்குது. நான் வந்து வெளியில் அடிச்சிருக்கேங்க. இன்டீரியரும் இருக்குது, எக்ஸ்டீரியரும் இருக்குது. பாருங்கள், இதுதான் இந்த ஃப்ளோர் கார்டுங்கிறது. எல்லா பிராண்ட்லேயும் இருக்குது. ஒரு ஹார்ட்வேர் ஷாப்பில் கேளுங்க, வீட்டுக்குள்ளே அடிக்கணுமா வெளியில் அடிக்கணுமா டிசைட் பண்ணிவிட்டு கேளுங்க. அவங்க உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, இது அடிக்கலாமா வேண்டாவான்னு சொல்லிட்டு. ஆனால் இதை அடிச்சிட்டோம்னா கண்டிப்பாக மெயின்டெனன்ஸ் அவசியம் தேவைங்க.
நீங்கள் போய் வெஜ்ஜீஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டோங்க. வேணுங்கிற அளவுக்கு வாங்கியாச்சு. பத்தலைன்னா அந்த வீக்குக்கு தேவையானதை மறுபடியும் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு வாங்கின வெஜ்ஜீஸை அப்படியே நான் வைக்க மாட்டேங்க. எல்லாத்தையும் எடுத்து செப்பரேட் பண்ணி அலம்பி கொஞ்சம் நேரம் காய விட்டு அதுக்கு இருக்க பாக்ஸில் போட்டு உள்ளே வச்சிட்டோம்னா ஒரு 4-5 டேஸ்க்கு வருங்க. தேவைப்பட்டால் மறுபடியும் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி வாஷ் பண்ணி வைக்கிறப்போ என்ன பெனிஃபிட் சொன்னால், நம்ம அப்படியே டேரெக்டாக எடுத்து நம்ம குக் பண்ணிடலாங்க. டைம் நமக்கு நிறைய சேவ் ஆகும். ஒர்க்கிங் விமன்ஸ் ஆகட்டும், வீட்டில் இருக்கவங்க ஆகட்டும், நம்ம டக்குன்னு ஒரு சமையலை முடிக்கணும்னு சொன்னால் எல்லாமே ரெடியாக இருந்தால் ஈஸியாக பண்ணிடலாங்க. காலம்பரை தான் ஏஞ்சி அதை வாஷ் பண்ணி கட் பண்ணி சமைக்கணும்னு சொன்னால் அது கஷ்டங்க. இந்த மெத்தடை நான் பல வருஷமாக ப்ராக்டிஸில் வச்சுருக்கேங்க. ஸோ என்னுடைய டே டு டே லைஃப்பில் நான் என்னெல்லாம் பண்ணுறனோ அதை தான் உங்களுக்கு பதிவிட்டுருக்கேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணவும் மறக்காதீங்க. மார்னிங்கே போயிட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோங்க. காலம்பரை ஃப்ரூட்ஸ் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். அதனால் ஃப்ரூட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. அதுக்கடையில் காஞ்சிருந்தது, நேற்றுக்கு துவைச்சி போட்ட துணியெல்லாம் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஃப்ரூட்ஸையும் கழுவி எடுத்து வச்சுட்டோங்க. இந்த டே இனி முடிஞ்சுது. Thank you for watching and please keep watching Lavanya.